நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்த நாட்களில அவருடைய பிரசங்கத்தின் வாக்கியத்தை எடுத்து உரைத்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி, இந்த உலகத்தின் வாழ்கிற வாழ்க்கையில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை கொடுக்கிற பாத்திரங்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். நாம் கனி கொடுக்க வேண்டும். ஆகவே தான் யோவான் தன்னுடைய பிரசங்கத்தை முதல் பிரசங்கத்தில் சொல்றாரு, பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு அதை போல சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம், அதாவது ஆண்டவர் கனியை தேடி வருகிறார் என்பதை எஜமான், தோட்டத்தினுடைய எஜமான் அந்த அத்தி மரத்தை நட்டி அந்த அத்தி மரத்தின் இடத்துல கனியை எதிர்பார்த்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நல்ல கனி தருவுன்னு நான் நினைச்சு நான் உயர்ந்த திராட்சை செடியை நாட்டினான், ஆனால் அதுவோ எனக்கு கசப்பான திராட்சை பழங்களை கொடுத்து விட்டது என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியே நான் ஒன்று, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நல்ல கனிகளை கொடுக்கிற நாம் மரங்களாக செடிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துல வாழ்கிற நாம் வாழ்க்கையில நம்ம நல்ல கனிகளை கொடுக்கிற கொடிகளாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் கனி கொடுக்கும் போதுதான் பிதா மகிமைப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மிலே தேவன் மகிமைப்படுகிறவர். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னாரே, அவர் நம்மிலே மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் கனி கொடுக்கும் போது பிதாவாகிய தேவனை மற்றவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் பொழுதும் கூட தேவ தூதர்கள் எல்லாம் போற்றுகிறதை பார்க்கிறோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பூமியிலே கனி கொடுக்க வேண்டும். நாம் கனி கொடுப்பதினால்தான் அவர் மகிமைப்படுவார் என்பது இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பார்க்கிறோம், அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தின் போதும் அடையாளத்தின் பொழுதும் அவரை பார்க்கிறவர்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதை நாம் வேதத்திலே பார்க்கணும். இன்றைக்கும் உங்களையும் கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்படின்னா எப்போ அதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த யோவான் 15 பார்த்தோம்னு சொன்னா அங்க சொல்றாரு, 15:1 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் நம்மளை அதிக கனி கொடுக்க வைக்கிறதுக்காக சில நேரங்களில் நம்மளை சுத்தம் பண்ணுகிறது உண்டு. அதிக கனி கொடுக்கணும் அப்படின்னா சுத்தம் பண்ணப்பட்டால் அதிக கனிகள் கொடுக்கணும். இந்த திராட்சை கொடியை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க கனி கூடாத கொடி என்று அந்த கொடிகளிலே உண்டு. அதாவது அதுல கனி இருக்கிற கொடியை விட்டுட்டு கனி கூடாத அந்த கொடியை அவங்க வெட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, வீணாக அந்த அவர்கள் பாய்ச்சக்கூடிய தண்ணீர், கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் வீணாய் போகும் என்று சொல்லி அவைகளை அவர்கள் அந்த இடத்துல அதை வெட்டி சுத்தம் பண்ணுவாங்க. கனி கொடுக்கறத அந்த கொடிகளெல்லாம் விட்டுருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டு. நான் அந்த கொடிகளுக்குள்ளாக நான் போகும் பொழுது அந்த காரியங்களை நான் பார்த்தேன். அப்ப சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர் அப்படின்னா கனி கொடுக்கிற கொடி. அப்போ இன்னும் அதிகமாக கனி கொடுக்கறதுக்காக அந்த செடியை அவர் இன்னும் அதிகமாக சுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தமாக இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தேவையில்லாதவைகளை தேவனே நம்மை விட்டு அதை கிளியர் பண்ணுவார். அது தேவையில்லை அப்படின்னா அதை நம்மளை விட்டு கிளியர் பண்ணுவார். ஏன்னு சொன்னா அவர் நம்மிடத்துல இன்னும் அதிகமாய் எதிர்பார்க்கிற தேவன், அல்லது நம்மை இன்னும் அதிகமாக கனி கொடுக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்மை அவர் சுத்தம் பண்ணுகிறார். அப்படியானால் ஆண்டோட வசனம் என்னில் கனி, அதாவது
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணப்பட்ட, அதாவது சீர்படுத்தப்பட்ட, சுத்தம் பண்ணப்பட்ட கொடியாக கர்த்தர் நம்மை மாற்றி மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் 4வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்குள்ள நிலைத்திருக்கிற வாழ்க்கை வேணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு எங்கிட்டோ போய் நின்றுட்டு இருக்கிறோம், எங்கேயோ போய் நிற்கிறோம். அவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு திருச்சபையா இருக்கட்டும், இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் சொல்லக்கூடிய கூட பார்க்குறோம், அவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்ற லெவல்ல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோட கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம், அவரை விட்டு தூரமாய் அல்ல. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷப்படணும். உலகத்துல போய் உழண்டு சந்தோஷப்படுவதல்ல, உலக சந்தோஷத்துக்காக தேவனை சார்ந்து கொள்வதல்ல. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சந்தோஷமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் பரிசுத்தாவினாலே நிறைந்து, பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிற சந்தோஷத்தினாலே அவர்கள் நிறைந்திருந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை உலக சந்தோஷம் அல்ல, கர்த்தருக்குள் உண்டாயிருக்கிற சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கும் அப்படித்தான் சொல்லுகிறார். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்போ நம்ம அவரில் நிலைச்சிருக்கணும், அவர் நம்மள நிலைச்சிருப்பார். அப்படி நிலைச்சிருக்கும் போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். நான் இல்லாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் இயேசு இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும், எல்லா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும். அவரை சார்ந்தே நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் ஒருவேளை யோசித்து பாருங்க, நம்ம செய்யற காரியம், இந்த காரியத்துல இயேசு நம்ம கூட இருக்காத காரியத்துல நம்ம செய்கிற காரியத்துல இது ஆண்டவருக்கு பிரியமானதா? இப்போ ஆண்டவர் நம்மள நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்ல நம்ம நிலையத்திருக்கணும். அவருக்கு பிடிக்காத இடத்துல அவர் வரமாட்டார். அவர் வராத இடத்துல நம்ம அந்த இடத்துல அவருக்கு மகிமையா நம்ம இருக்க முடியாது. அவர் நம்மள நிலைத்திருக்க மாட்டார். ஆகவே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆண்டவரிலே நிலைத்திருந்து செயல்படுவோம். சுத்தம் பண்ணப்பட்ட கொடிகள் மிகுந்த கனிகளை கொடுக்கும், அவரில் நிலைத்திருக்கிற கனிகள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும், ஆண்டுடைய வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவர்ல நம்ம நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா அடுத்து அவருடைய வசனத்தை அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிற ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அவர் சொல்றாருன்னா அவர் சொல்லுகிறது என்னவோ அதை செய்யுங்க. மோசே சொல்லிட்டு போனார் பாருங்க, எனக்கு பின்பாக உங்களில் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பார், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறதை நாம் செய்வோம். அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரிலும், என்னிலும், நம்மிலும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால
பிதாவுக்கு மகிமை உண்டாகும். நாம் அவருக்கு சீஷராகவும் இருப்போம். இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிற கொடிகளாய் இருக்கிறோமா, அல்லது கனி கொடாத கொடியாய் இருக்கிறோமா? கொஞ்சம் நாம் நிதானித்து பார்த்து கனி கொடுக்கிற கொடியாய் இருக்கும்படி நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து நம்மை சுத்தம் பண்ணி கொள்வோம். ஆண்டவருடைய அவரிலே நாம் நிலைத்திருந்து நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க விட்டு கொடுப்போம். அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிற பாத்திரங்களாய் இருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கும் கூட நாம் மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவுக்கு மகிமையாகவும் இயேசுவுக்கு சீஷராகவும் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம்